பேருந்தை செலுத்தியவாறே உயிரிழந்த சாரதி. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு. ரஷ்ய மனித கடத்தலுடன் தொடர்புடைய 2 கைது. நுவரெலியாவில் இருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணித்த நாவலப்பிட்டி டிப்போவிற்கு சொந்தமான பேருந்தின் சாரதி ஆசனத்திலேயே உயிரிழந்துள்ள செய்தியொன்று வெளியாகியுள்ளது. இதனால் பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பிட்டி டிப்போவில் பணியாற்றி வந்த 39 வயதுடைய சாரதியே இவ்வாறு பேருந்தை செலுத்தியவாறு உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் நுவரெலியாவிலிருந்து திம்புலப்பத்தனை ஊடாக நாவலப்பிட்டி நோக்கி சென்ற பேருந்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து பயணிகளை வேறு பேருந்திற்கு மாற்றிய பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் பேருந்தின் தொழில்நுட்ப கோளாறை சீர் செய்ய நடவடிக்கை எடுத்தனர். பின்னர் மீண்டும் நாவலப்பிட்டி நோக்கி பேருந்தை செலுத்திய போது சாரதிக்கு திடீரென நோய் நிலை ஏற்பட்டது. இது தொடர்பில் நடத்துனர் லிந்துலை போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் சாரதி இருக்கையிலிருந்து இறக்கி லிந்துலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாத இறுதிக்குள் வெளியாகும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பரீட்சை ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது நிறைவடைந்துள்ள சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் இன்னும் 4 மாதங்களின் பின்னர் வெளியிடப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றுவதற்காக இலங்கையர்களை அனுப்பிய உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் மற்றும் முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தின் சிவில் சேவைக்கு இலங்கையர்களை சுற்றுலா விசா மூலம் அனுப்புவதாக கூறி ஒவ்வொருவரிடமும் தலா 15 லட்சம் ரூபாய் வசூலித்துள்ள நிலையில் ரஷ்ய உக்ரைன் போர்க்களத்திற்கு செல்லும் நிலைக்கு இலங்கையர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த முகவர் நிறுவனம் மேற்கொண்ட மோசடி தொடர்பில் பணியகத்திற்கு 7 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதோடு அந்த முறைப்பாடுகளின்படி இந்த நிறுவனத்தினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தின் தொகை 1 கோடி ரூபாவிற்கும் அதிகமாகும். அதன்படி நேற்று நுகேகொட ஸ்டென்லி திலகரத்ன மாவட்டத்தில் இயங்கி வந்த குறித்த நிறுவனத்தை சுற்றி வளைத்த அதன் உரிமையாளர் மற்றும் முகாமையாளர் என 2 விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் பின்னர் அவர்கள் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதோடு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தவும் பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.